ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் இயற்கணிதம். சிந்திக்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 50ல் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. நீள அகலங்களை குறிக்கும் எண்களை ஒரே வழியில் மட்டும்தான் பிரிக்க இயலும், விவாதிக்க. நீள அகலம்னா செவ்வக வடிவத்தில் வரும். அப்போது அது ஒரே வழியில் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இல்லை பாருங்கள், இல்லை. எடுத்துக்காட்டாக பாருங்க, நம்ம 15ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 15 நம்ம எப்படி எழுதலாம்? நீளம் இன்ட்டு அகலம் வடிவில் 1 × 15 அல்லது 3 × 15 அல்லது 5 × 3 அல்லது 15 × 1 என வெவ்வேறு வழிகளில் பிரிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டுக்கு சிந்திக்காவுக்கு இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த சிந்திக்க பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60ல் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் 2 இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கொஷின், இன்னொரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், அடிப்படையான இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை காரணிப்படுத்த இயலுமான்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஷின் இது கொடுத்துக்கிறாங்க. இது பாருங்கள், x² கூட்டல் 5x கூட்டல் 4 = இது நம்ம பிரித்து எழுதணும். அப்போது அந்த எந்த முற்றொருமை வடிவில் வருதுன்னு பார்க்கணும். அப்போ இது பார்த்திங்கன்னா x² கூட்டல் 5 எப்படி பிரிக்கலாம்? 1 கூட்டல் 4, x அப்படியே வெளியே எடுத்துடலாம், கூட்டல் 4னா 1 × 4ன்னு எழுதலாம். அப்போது இது முற்றொருமை 1ன் படி. முற்றொருமை 1 பார்த்திங்கன்னா x கூட்டல் 1 x கூட்டல் b = x² கூட்டல் x பெருக்கல் a கூட்டல் b x கூட்டல் abன்னு வரும் இதுக்கு ஃபார்மில். அப்போது இது பார்த்திங்கன்னா இது x² கூட்டல் a கூட்டல் b x கூட்டல் ab = x கூட்டல் a x கூட்டல் b என்னும் முற்றொருமை வடிவில் உள்ளது. அப்போது இதில் a பார்த்திங்கன்னா x பார்த்திங்கன்னா x, a பார்த்திங்கன்னா 1, b பார்த்திங்கன்னா 4ன்னு கொடுத்துக்குறாங்க. அப்போது இது நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண. அப்போது x²னா எக்ஸ்னா x² வரும், கூட்டல் ஏனா 1, bனா 4 x கூட்டல் 1 × 4 = x என்னது xே தான், கூட்டல் 1 x கூட்டல் b வந்து 4. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 2 காரணிகள் வருது. அப்போது therefore x² கூட்டல் 5x கூட்டல் 4 = 4 இன் காரணிகள் பார்த்திங்கன்னா இது 2, x கூட்டல் 1 x கூட்டல் 4. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டுக்கு இது ஆன்சர், ரெண்டாவதுக்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின் இது கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். x² கழித்தல் 5x கூட்டல் 4 = x² கூட்டல் பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது 5 கழித்தல் 5x நம்ம எப்படி பிரிக்கலான்னா கழித்தல் 1 கூட்டல் கழித்தல் 4 மொத்தமாக சேர்த்து இது x வெளியே வரும். அதுக்கப்புறம் கூட்டல் 4 எப்படி எழுதலாம்? கழித்தல் 1 பெருக்கல் கழித்தல் 4. பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக x இருக்குது, ஏக்கு பதிலாக கழித்தல் 1 இருக்குது, பிக்கு பதிலாக கழித்தல் 4 இருக்குது. அப்போது x = x, a = கழித்தல் 1, b = கழித்தல் 4. அப்போ எந்த வடிவில் இருக்குது? இது
எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஏ கூட்டல் பி எக்ஸ் கூட்டல் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பி என்ற என்னும் முற்றொருமை வடிவில் உள்ளது. பாருங்க இதில் அப்படியே பிரதியிட்டேன். எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஏனா கழித்தல் 1 கூட்டல் கழித்தல் 4 மொத்தமாக சேர்த்து எக்ஸ் கூட்டல் ஏனா கழித்தல் 1 கழித்தல் 4 பீனா. அப்போது எக்ஸுனா எக்ஸு ஏனா கழித்தல் 1 வரும். கூட்டலும் கழித்தல் பார்த்திங்கன்னா கழித்தல் 1 தான் வரும். அப்போ எக்ஸுனா எக்ஸு கழித்தல் 4ன்னு வரும். அப்போ இதுக்கு காரணிகள் பார்த்திங்கன்னா இது வரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 5x கூட்டல் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழித்தல் 1 எக்ஸ் கழித்தல் 4. அப்போது therefore எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 5x கூட்டல் 4 இன் காரணிகள் பார்த்திங்கன்னா எக்ஸ் கழித்தல் 1 எக்ஸ் கழித்தல் 4. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சிந்திக்கா பார்த்திங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் 65 இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. கட்டத்தில் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருவாங்க. ஹமீது தெருவில் ஒருவரை பார்த்தான். அந்த அந்நிய மனிதருக்கு வயது 40லிருந்து 45க்குள் இருக்கும் என்றும் அவரது உயரம் 160 சென்டிமீட்டரிலிருந்து 170 சென்டிமீட்டர் வரை இருக்கும் என்றும் அவர் பெற்றோரிடம் கூறினார். ஹமீதின் கூற்றை வயது மற்றும் உயரத்தை முறையே எக்ஸ் மற்றும் ஒய் என்னும் மாறிலிகளை கொண்டு சமன்பாடுகளை மாற்றுக. அப்போது நம்ம வயதுக்கும் உயரத்துக்கும் சமன்பாடு வரையணும். அப்போது வயது வந்து வயது எக்ஸு உயரம் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கினா சமன்பாட்டை நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், வயது மற்றும் உயரம் முறையே எக்ஸ் மற்றும் y என கொண்டால் அப்போ உயரம் என்ன சொல்லி வயது எவ்வளோ சொல்லியிருக்கோம் 40லேருந்து 40னா 40 கூட இருக்கலாம். அதனால லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 45 வரை கூட இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? மற்றும் அதே உயரம் பார்த்திங்கன்னா 160லேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 160 லெஸ் தென் y இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 170. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது வயதுக்கு இது உயரத்துக்கு அவங்களுக்கு சமன்பாடு நம்ம எழுதிட்டோம். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.